ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்கிற 3 பொருள் வச்சு எப்படி பீனட் பட்டர் தயார் பண்ணலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் போய் ரேட்டு ஜாஸ்தியாக கொடுத்து வாங்குறத காட்டிலும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 500 கிராம், தேன் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இப்போ இந்த கிளாஸுக்கு ஒரு 2 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த கிளாஸ் இருக்கோ அதுக்கு நீங்கள் 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை நான் வீட்டில் நல்லா வறுத்து தொலியெல்லாம் நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ரெடிமேடாக வாங்குறதா இருந்ததுன்னா நம்ம வறுத்த வேர்க்கடலை வாங்குங்க. அதே போல் வெள்ளை கலரில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கிறது மாதிரி நம்ம வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம பீனட் பட்டர் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த ஜாரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜாரில் கூட இதை போட்டு நம்ம அரைக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சிக்கிடணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் தேன் விடுறேன். உங்கள் வீட்டில் தேன் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. தேன் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கிடணும். நம்ம கண்டினியூஸாக அரைச்சிட்டே இருக்கக்கூடாது, ஏன்னா மிக்ஸி ஹீட் ஆயிரும். அதனால் நம்ம விட்டு விட்டு நம்ம அரைக்கணும். இப்போ நான் கூட ஒரு 2 ஸ்பூன் தேன் விட்டுருக்கிறேன். நான் மொத்தமாக 4 ஸ்பூன் தேன் விட்டுருக்கிறேன். 2 கிளாஸ் வேர்க்கடலைக்கு ஒரு 4 ஸ்பூன் நான் தேன் விட்டுருக்கிறேன். நாட்டு சக்கரைனா ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வேர்க்கடலையில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக இன்னும் நம்ம கொஞ்சம் அரைப்போம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் அரைப்போம். எண்ணெயை நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம அரைச்சோம்னா நம்மளுக்கு பீனட் பட்டர் ரெடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதில் நிறைய ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கண்களுக்கு, இதயத்துக்கு, புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை குழந்தைகளுக்கு நம்ம டெய்லியுமே ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் நம்ம டெய்லிக்கு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்ததுன்னா வாரத்துக்கு நம்ம ஒரு 3 நாள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட்டு, சப்பாத்தி கூடலாம் வச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு இது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நம்ம வச்சு கொடுக்கலாம். இப்போ ரொம்ப சுவையான பீனட் பட்டர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு பிரெட் எடுத்துருக்கிறேன். இந்த பிரெட்டில் நான் இப்போ பீனட் பட்டர் தடவி இருக்கிறேன். தடவிட்டு நான் அதுக்கு மேலே ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி 2 பிரெட்லேயும் நான் பீனட் பட்டரை தடவிட்டு இப்போ கட் பண்ணால் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். வீட்டிலே நம்ம ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நம்ம செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.